இங்கே தானே கல்யாணம், மாப்பிள்ளை பொண்ணையே காணும். வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கை எப்படி போய் சீரியஸில் 4:49 காலையிலேயே நானும் என் தம்பியும் சேர்ந்து போய் கறி எடுக்க போயிட்டோம். எங்கள் ஊரில் அடிக்கடி வந்து கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி வாங்க போயிட்டோம். நம்ம தம்பிக்கிட்ட வந்து இந்த கறி போதுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை இதே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வீட்டில் வந்து பிரியாணி செய்ய சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. பிறகு நானும் என் ஃப்ரெண்டு வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா மாப்பிள்ளையும் பொண்ணையுமே காணும். வெறும் பாட்டு கச்சேரி மட்டும் நடந்துட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாண்டே, இங்கே தானே கல்யாணம், யாரையுமே காணும், பொண்ணு மாப்பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. சரி அவங்க லேட்டாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றது பொண்ணு மாப்பிள பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சாப்பிட்றது வந்துட்டோம். பந்திலேயே வந்து சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தா எங்கள் டீ போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இங்கே டீ கடையே வச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து டீ குடிச்சிட்டு சரி பொண்ணு மாப்பிள வந்திருப்பாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு மேலே போயிட்டோம். சரி பொண்ணு மாப்பிளைக்கு அப்படியே ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிறகு அப்படியே அந்த செப்பல் வாங்கணும் இருந்தேன். அப்படியே செப்பலை வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டு என் தம்பி 3 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் போய் பன்னிக்கறி சாப்பிட்டு சரி அவங்களே வந்து சமைக்க சொல்லி அங்கேருந்து சமைச்சு வாங்கிட்டு அப்படியே புரோட்டாவும் வாங்கிட்டு வந்துட்டு பன்னிக்கறி ஆம்லெட்டு புரோட்டா 3யும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம தம்பி வந்து வேணான்னாரு. அதுக்கப்புறம் அவரே ஃபுல் கட்டு கட்டிட்டாரு. சாப்பிட்டு முடிஞ்சு அப்படியே மதியம் வாக்கில் அப்படியே கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு மேட்சை போட்டு முடிச்சிட்டேன்.